அதாவது ஒட்டுமொத்தமாக பொத்தம் பொதுவாக எதையுமே பேசிடக்கூடாது. எந்த நிகழ்வு எதற்காக நடந்ததுன்ற ஒரு பார்வை இருக்குது. ஒருத்தர் மேல் பழி சொல்வதற்காக ஒட்டுமொத்தமாக புழுதிகளை வாரி தூற்றிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி 50 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா, கரூர் ஸ்டாம்பைடுன்றது ஒரு நீதி விசாரணையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தான் விசாரிக்கணுன்றத போய் கேட்டுக்கிட்டதே தமிழக வெற்றிக் கழகம் தான். புரியுதுங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. களத்தில் இருந்தவங்க அந்த ஊர்க்காரங்க குறிப்பிட்டு. அப்போது அந்த விசாரணை அதிகமாக தீவிரப்படுத்தப்படணும். உண்மைகள் வெளியில் வரணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நோக்கமாக பார்க்கப்படுது. அதே போல் நேற்று நடந்த சம்பவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதை போல தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் ஒரு திடலையும் அமைச்சு தான் இவ்வளவு நாட்களும் பாண்டிச்சேரியிலும் அப்படி தான் நடந்தது. எல்லா ஊர்களிலுமே இதை போல தான் நடந்தது.